பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். மாம்சக்கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா. இந்த நாளுக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36 அதிகாரம் 11வது வசனம். எசேக்கியேல் 36:11. உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகச் செய்வேன். இந்த நாளில் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகும்படி செய்வேன். அப்படி என்றால் பழைய சீரை பார்க்கிலும் நம்மை ஆண்டவர் மறுபடியும் புதிதாக உருவாக்கி புதிய சீரை நமக்கு கொடுக்கிறார். பழைய சீர்கேடுகளை ஆண்டவர் குணமாக்குவார். பழைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றி போடுவார். நம்முடைய பழைய வாழ்க்கையை முற்றிலுமாய் ஆண்டவர் மாற்றி போடுவார். மாம்சத்தின் கிரியைகள் நிறைந்த நம்முடைய பழைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி நம்முடைய வாழ்க்கையை புதிதாய் மாற்றப் போகிறார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன், உங்களை நான் சீர்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9 அதிகாரம் 12 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சில நேரங்களிலே நாம் வீழ்ச்சி அடைந்து இருக்கிறதை நாம் உணராமல் இருக்கிறோம். ஆண்டவர் மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத திறப்புகளை அடைத்து பழுதாய் போனதெல்லாம் சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல மறுபடியும் ஆண்டவர் நம்மை உயிர்ப்பித்து மேன்மைப்படுத்தி எழுப்பி நிறுத்தப் போகிறார். ஆகவே இன்றைக்கு நான் உற்சாகமாய் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவர் மறுபடியும் நம்மை சீர்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தப் போகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61 அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் எவைகளையெல்லாம் சீர்படுத்த போகிறார்? சாம்பலுக்கு பதிலாக ஆண்டவர் நமக்கு சிங்காரத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை ஆண்டவர் நம்மேலே போடுகிறார். ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக நமக்கு ஒரு துதியின் ஆடையை கொடுக்கிறார். ஆண்டவர் துயரப்பட்டவர்களை சீர்படுத்துகிறபடியால் இன்றைக்கு நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஒன்றுக்கும் உதவாத சாம்பலை போல இருக்கிற வாழ்க்கையை மறுபடியும் ஆண்டவர் சிங்காரமாக மாற்றப் போகிறார். துயரப்பட்டு கலங்கி போன வாழ்க்கையை ஆண்டவர் மறுபடியும் புதுப்பித்து ஆனந்த தைல அபிஷேகத்தினாலே பலப்படுத்த போகிறார். ஒடுங்கி போன ஆவியை கர்த்தர் அகற்றி போட்டு அதற்கு பதிலாக ஒரு துதியின் ஆடையை கொடுத்து நம்மை மேன்மைப்படுத்த போகிறார். நாம் எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்களாக நாம் மேலோங்கி நிற்போம். கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43 அதிகாரம் 18 வசனம் இப்படியாய்
இப்படியாய் சொல்லுகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இன்றைக்கு நம்முடைய எல்லா சீர்குலைந்து போன வாழ்க்கையை ஆண்டவர் சீர்படுத்தி நிலைநிறுத்தி மிகுதியான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உயர்வுகளையும் மேன்மைகளையும் பெற்று நம்மை உயர்த்தி வைக்கும்படி மறுபடியும் நிலைநிறுத்தும்படி ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சீர்குலைந்து போன தங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் உயிர்ப்பித்து நிலைநிறுத்தி அவர்களை சீர்படுத்தி பலப்படுத்த போகிறபடியினால் உமக்கு நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைல அபிஷேகத்தையும், ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுத்து ஒவ்வொருவரையும் புதுப்பித்து தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்களாக உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறபடியினால் உமக்கு நன்றி. தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.